ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அன்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஊறுகாய் செய்ய போகிறோம். இது வந்து நெல்லிக்காய் ஊறுகாய். நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்தோம்னா அதிகமாக நெல்லிக்காய் வந்து சேர்க்கறதில்ல. நம்ம பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய், லெமன் ஊறுகாய் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி ஜூஸு நிறையாவே வந்து லெமனில் ரைஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்றோம். இந்த நெல்லிக்காவை பார்த்தோம்னா அதிகமாக வந்து நம்ம வந்து சேர்க்கறதில்ல. இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் ஏதாச்சும் ஊறுகாய் செஞ்சு வச்சுருந்தோன்னா எக்ஸ்கியூஸே இல்லை, எடுத்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து சேர்த்துக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஊறுகாய் வீட்டில் இருக்க முடியும். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா வரும். வாங்க எப்படி செய்யலாம் போய் பார்க்கலாம். நான் ஒரு 13 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த நெல்லிக்காய்க்கு நம்ம வந்து ஸ்டீம் செஞ்சுக்கலாம். அடுப்பில் தண்ணி நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டீம் இருந்துச்சுன்னா வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணக்குள்ள நல்லாவே வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ஊறுகாய். நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சு செஞ்சோன்னா அந்த தண்ணியிலே எல்லாமே வந்து சத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஸ்டீமர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி குண்டான்லேயே வந்து ஸ்டீம் பண்ண முடியும். பாருங்கள், இது வந்து நல்லா வந்து வெந்து வந்தக்குள்ளே எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்துடுது மேலே கொஞ்சம் கொஞ்சம். அந்த சைன் இருக்குது, இது நல்லா வந்து வெந்துடுச்சுன்ட்டு பார்த்து எடுத்து வைங்க. நம்ம இந்த விதைகள்லாம் நம்ம என்ன செய்யலாம், அப்புறப்படுத்திடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து வந்து நம்ம தனித்தனியாக எடுக்கக்குள்ள அந்த சுளைகளாக நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து கலண்டி வந்துடும். பாருங்கள், எல்லாமே வந்து நம்ம விதைகளை அப்புறப்படுத்திட்டோம். இந்த ஊறுகாயில் விதைகள் வந்து போட தேவையில்லை. நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இது வந்து தனியாக வந்து நம்ம எடுத்து நல்லாவே வந்து மேஷ் பண்ணி இது தனியாக வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஊறுகாய்க்கு தேவையான பொருள் எடுத்து நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன் வெந்தயத்துக்கு. இதுக்கு வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நம்ம வந்து கொஞ்சம் குறைன்ட்டு நம்ம வந்து இதுக்கு பொடி பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து பவுட்ரு பண்ணக்கூடாது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஊறுகாயில். நான் வந்து ஒரு 100 நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். ஒரு 10 பூண்டு பல் எடுத்துருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால நான் வந்து ஒரு 10 எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 20 கூட எடுக்க முடியும். இது கொஞ்சம் நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பூண்டு வதக்குனா அதே எண்ணெயில் வந்து கடுகு போட போகிறோம். ஒரு 1.5 டீஸ்பூனு நான் எடுத்துருக்கேன். கடுகு கொஞ்சம் அதிகமாகவே போடலாம். கொஞ்சம் நேரம் பொரியட்டும் கடுகு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா நெல்லிக்காவுக்கு, இப்போ அதுவும் இதில் போட்டுக்கலாம். நம்ம இப்போ வறுத்து எடுத்த அதே பூண்டுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் இருக்கும், இதுக்கு நல்லாவே வந்து நான் மேஷ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம மேஷ் பண்ணி இதில் வந்து போடக்குள்ள இந்த ஊறுகாயில் நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கக்குள்ள அந்த நெல்லிக்காயில் எதுனாச்சும் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நல்லா வந்து அது சுண்டி வந்துடும். நம்ம ஊறுகாயும் வந்து கெடாது, கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு இதுக்கு வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அப்பப்போ நடுவில் கிளறி கொடுங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம மறுபடியும் வந்து இதுக்கு வந்து மூடி வச்சு செஞ்சதால் அந்த சாஃப்ட்னஸ் சேர்ந்து வந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா குறைன்னு, இது வந்து நம்ம வந்து இப்போ சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்து நல்லாவே வந்து கிளறிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள்,
கொஞ்சமாக வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சேர்த்தே போடுங்க. ஊறுகாய்க்கு போடக்குள்ள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஊறுகாய் வைக்கக்குள்ள கெடாமல் இருக்கும். இந்த பவுடர் மசாலாவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு இதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வந்து இதுக்கு வந்து 2 நிமிஷம் விடலாம். நடுவில் அப்பப்போ கிளறி கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து பவுடர் மசாலாவுடைய பச்சை வாசனை வந்து நல்லா போயிடுச்சு. நம்ம இந்த ஊறுகாவுக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு நம்ம வந்து ஊற இந்த ஊறுகாயில் நல்லாவே வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து கிடைக்கும். நம்ம இதில் பூண்டெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, இதுவும் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியாக இதனுடைய ஊறுகாய் கூட நல்லாவே இருக்கும். நம்ம ஊறுகாய்க்கு லாங் லைஃப் வைக்கணும் அப்படின்னா ஊறுகாய் ஃபர்ஸ்ட்டில் நல்லா வந்து ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லாவே வந்து மூடி வச்சிடணும். அதுக்கு வந்து வெளியே காலையில் வச்சுட்டு நைட் ஆச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஏன் நம்ம காலையில் வெளியே வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஊறுகாய் வந்து கொஞ்சம் முறுவல் ஏற்பட்டுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இந்த ஊறுகாவுக்கு வந்து நீங்கள் 1 வாரம் மட்டும்தான் அந்த மாதிரி வெளியே வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நீங்கள் வந்து 1 மாதம் நீங்கள் ஸ்டோர் பண்ணணுன்னா மற்ற 3 வாரத்துக்கும் ஃப்ரிட்ஜ்லேயே இருந்துச்சுன்னா அது வந்து கெடாமல் நல்லாயிருக்கும். இந்த ஊறுகாயில் பார்த்துங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் போட்டிங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு அப்சர்வ் ஆகிருக்கும் கெடாமல் இருக்கிறதுக்கு. இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காத ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ண மாதிரியே உங்கள் ஃபேமிலியும் வந்து என்ஜாய் பண்ண ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நம்ம வந்து செஞ்சுருக்கிறோம். நீங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு இது வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் ஃபுட்.